குருஜி, இன்னைக்கான டாபிக் மார்கழி மாதத்தை பத்தின டாபிக் தான். மார்கழி மாதத்துல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தல் நலம் அப்படின்னு எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? கிருஷ்ண பரமாத்மா மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய திருவாயாலேயே அவர் சொல்லி இருக்கிறார். வாதம் பித்தம் கபம் அப்படின்னு 3 நோய்கள் இருக்கு இல்லையா? இப்ப வாதத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முடக்கு வாதம், அதுக்கப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் அதிக முடி கொட்டுதல். அடுத்தபடியான ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இந்த மார்கழி மாதத்துல இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அடிப்படையில சொல்றேன் அப்படின்னா அது என்னன்னா, இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுமானதுமா. முக்கியம் இந்த மார்கழி மாதத்துல இருக்கணும்ன்றதுல என்ன அப்படின்னா, இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாசம் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு குருஜி நடத்துறாங்க. ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, இன்னைக்கான டாபிக் மார்கழி மாதத்தை பத்தின டாபிக் தான். மார்கழி மாதத்துல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்தல் நலம் அப்படின்னு எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? பொதுவாமா கிருஷ்ண பரமாத்மா மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு நிறைய இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய திருவாயாலேயே அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த உலகம் பாத்தீங்கன்னா விஸ்வம் அப்படின்னா இத நம்ம உலகம் என்று சொல்கிறோம். விஸ்வம் என்ற வார்த்தையிலிருந்து தான் விஷ்ணு என்ற வார்த்தை என்பது என்னன்னா உருவாகியது. அப்ப அந்த உலகத்தை அனைத்தையுமே கட்டி காட்பவராக யார் இருக்கிறார் அப்படின்னா விஷ்ணு பரமாத்மா தான் இருக்கிறார். அதனாலதான் இந்த பஞ்சபூதத்திலேயே பூமியில ரொம்ப பெரிய பூதம் எதுனா நீர் பூதம். பூமி தன்மையில ரொம்ப பெருசு எதுனா நீர் தான். அந்த நீர் எனும் கடலில் தான் என்ன பண்றார் அப்படின்னா அவர் பள்ளி கொண்டிருக்கிறார். அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கங்கையிலிருந்து கடல் வரையும் உற்பத்தி ஆவது அவருடைய பாதம் தான். அதனால தான் அது பாவத்தை விளக்கக்கூடிய இடம் என்பதனால் அவருடைய பாதத்தை நாம் சடாரியாக என்ன பண்ணிக்கிறோம்னா அவருடைய ஆலயம் செல்லும் பொழுது வைத்துக் கொள்கிறோம். சரி, அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொன்றும் என்னன்னா அவருடைய கட்டுப்பாடு அவருடைய வடிவம் என்பதை அவர் இதன் மூலம் நமக்கு என்ன பண்றாரு உணர்த்துகிறார். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த மாதம். இந்த மார்கழி மாதம் என்பது என்ன? தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த மாதம். அப்படி இருக்கக்கூடிய தருவாயில இந்த மார்கழி மாதத்துல முடிந்தவரை நாம எந்த உயிர்களுக்கும் தீங்கிழைக்காத விஷயத்த நம்ம செயல்படுத்தணும். அப்ப என்னன்னா, சைவ நிலையில் இருப்பவருக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனா அசைவ உணவு உட்கொள்பவர்கள் புரட்டாசிக்கு நம்ம என்ன விஷயத்தை எல்லாம் கடைபிடிப்போமோ அது எல்லாம் இந்த மார்கழியிலும் சிறிது கடைபிடித்தல் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப மார்கழி மாதம் முடிந்த வரையும் அசைவத்தை தவிர்த்தல் நிச்சயமா அவர்களுக்கு நன்மைகளை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னாமா, இந்த மார்கழி மாதத்தில் பாத்தீங்கன்னா வாத தேகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதம். வாதம் பித்தம் கபம் அப்படின்னு 3 நோய்கள் இருக்கு இல்லையா? இப்ப வாதத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முடக்கு வாதம், அதுக்கப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் அதிக முடி கொட்டுதல். இது எல்லாமே வாதத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இந்த வாதத்தன்மை இருப்பவர்கள் அனைவருமே இந்த மாதத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். அப்ப வாதத்தன்மை உடல்ல அதிகமா இருக்கிறவங்க பூமிக்கு கீழ் விளைவிக்கக்கூடிய எந்த விதமான கிழங்கு பொருளையும் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப என்னன்னா, இந்த உருளைக்கிழங்கு, கருணை கிழங்கு, பீட்ரூட், கேரட் இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை வாத தேகினர்கள், குறிப்பா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே வாத தேகம் தான். அப்ப என்னன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய காற்றை எளிமையாக வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கு உகந்த மாதமே மார்கழி மாதம் தான். அப்ப நம்ம நல்லா கவனிச்சுக்கிட்டோம்னா, அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பனி தன்னுடைய உடம்புல இந்த வாத உணவுகளை எடுக்காமல் இருந்தால் அதை சரி செய்யும். அப்ப என்னன்னா, இந்த தோல் பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் இதை பண்ணணுமா, மத்தவங்க பண்ணக்கூடாதா? எல்லாருமே செய்யலாம். அப்ப இந்த மார்கழி மாதத்துல முடிந்தவரை நம்ம என்னன்னா வாயு தன்மை உள்ள பொருளை நம்ம கட்டாயமா என்ன பண்ணியாகணும், தவிர்த்திடுறது நல்லது. இது 2வது விஷயம். இது மருத்துவ ஜோதிடத்துல கூறக்கூடிய உண்மை. அதனால நான் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம
அதிகப்படியான வீட்டை விட்டு கடந்து செல்லக்கூடிய பயணங்களை தவிர்த்தல் நன்று. இப்ப மார்கழி மாதத்துல தீர்த்த யாத்திரைகள் எல்லாமே போவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மார்கழி மாதத்துல இன்னொருவருடைய வீட்டுக்கு போயிட்டு விருந்துண்ணக்கூடிய செயல்களை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் இதுக்கான காரணம் என்ன, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு அன்றாடம் கிருஷ்ண பரமாத்மா தேடி வருகிறார். நம்ம வீட்டுக்கு அன்றாடம் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், தேடி வருகிறார். ஆகையினால இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டில் கிருஷ்ணன் இருக்கும் பொழுது கிருஷ்ணன் எப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறாரோ அது போல இயலாதவர்களை நம் வீட்டிற்கு வர வைத்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் அன்னம் இட்டால் உறுதியான மாற்றங்கள் கிடைக்கும். அப்ப என்னன்னா, நம்ம வசதியா இருந்து நம்ம நிறைவா இருந்து இன்னொரு வீட்டுல அன்னம் சாப்பிடுறத மார்கழியில் தவிர்த்து நலிவடைந்தவர்களுக்கு அன்னம் படைத்தல் நன்று. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப நம்மள நல்லா வச்சிருக்கிறாருன்ற நன்றிய நம் வீட்டிலிருந்து என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல சமைத்து அன்னம் படைக்க வேண்டியது அவசியம். விருந்தோம்பலை இந்த மாதத்தில் சற்று குறைத்து வீட்டிலேயே இருப்பது நன்று. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்னன்னா, இந்த மார்கழி மாதத்துல எந்த விதமான தாவரத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அருவாள் கொண்டு வெட்டக்கூடாது, பிடுங்கி எறியக்கூடாது. எந்த செடி மரத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இயற்கை சீற்றத்தால் வருவதுன்றது வேற. ஆனா நம்ம கையால என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு மரத்தை பிடுங்குவதோ வெட்டுவதோ என்பது இருக்க கூடாது. அதனால இந்த மார்கழி மாதத்துல எந்த விதமான விருட்சங்களுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது, தீங்கு இழைக்க கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியான ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இந்த மார்கழி மாதத்துல இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு நான் அடிப்படையில சொல்றேன். அப்படின்னா அது என்னன்னா, இந்த வீடு கிரக பிரவேசம் என்பது இந்த மார்கழி மாதத்துல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. விவாகம் என்று சொல்லக்கூடிய திருமணம் என்பது இந்த மாதத்துல கட்டாயமா நம்ம என்ன பண்ணியாகணும்னா தவிர்த்தல் நன்று. ஏன்னா உபய மாதத்துல என்னைக்குமே நல்ல விஷயங்களை பண்ண மாட்டாங்க. உபய மாதம் என்பது என்னன்னா, உபய மாதத்திலே வலிமையானது ஆனி, புரட்டாசி, மார்கழி. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, மேக்சிமம் நல்ல விஷயங்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா எடுத்து செய்ய மாட்டோம். சோ இந்த நிகழ்வுகளை எல்லாமே தவிர்த்துடுறது அப்படின்றது நல்லது. மார்கழியில் ஒரு குழந்தை பிறந்தா அது ரொம்ப விசேஷம். சோ அதனால மார்கழியில மகப்பேறு அப்படின்றது தாராளமா நடக்கலாம். மார்கழியில சீமந்தம் செய்யலாமா, தாராளமா செஞ்சுக்கலாம். அதுல எல்லாம் எந்த விதமான தவறும் இல்லை. வாழ்க்கையினுடைய ஆரம்ப புள்ளியை இந்த மாதத்திலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா எடுத்துக்க வேண்டாம். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா வைத்திருந்தா போதுமானது. அது போல பசுக்களுக்கு தீங்கிழைக்க கூடாது இந்த மார்கழி மாதத்தில். ஏன்னா எப்போதுமே கோபாலன் எப்பொழுதுமே பசுக்கள் கூட்டத்தோடய இந்த மாதம் முழுவதும் என்ன பண்றாருன்னா இருக்கிறதுனால கட்டாயமா பசுக்களுக்கு தீங்கிழைக்க கூடாது அப்படின்றத நீங்க இந்த மாதத்துல ரொம்ப உறுதியாக கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது போன்று இந்த மாதத்துல நிறைய திருவெம்பாவை, திருப்பாவை, இது எல்லாமே நீங்க திருப்பள்ளி எழுச்சி, இதெல்லாம் இது மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே சரியாக மதித்து பூஜை அறையில் படித்து முடிச்சவனே வைக்கணும். முடிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டக்கூடாது. அது ஒரு முறையில அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த மார்கழி மாதம் முழுவதும் அந்த எழுத்துக்களுக்கு உண்மையிலே உயிரோட்டம் என்பது அதிகமாக இருக்கும். ஆகையினால் அதை கரெக்டா சரியான இடத்துல கொண்டு போயிட்டு வைத்து அதற்கான மரியாதையை உரிய நிலையில கொடுக்கிறது தான் சால சிறந்ததாக இருக்கும். அதே போல இந்த நவரத்தினங்கள் தொடர்புடைய விஷயங்களை நாம மார்கழி மாதத்தில் பெற வேண்டாம். நவரத்தின மாலைகள்லாம் நம்ம வாங்குவோம் இல்லையா, இந்த கற்கள் தொடர்புடைய விஷயங்களை மார்கழி மாதத்துல தவிர்த்துறதுனால தை மாதத்துல வாங்கிக்கலாம். சோ அதனால இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுமானதுமா. முக்கியம் இந்த மார்கழி மாதத்துல இருக்கணும்ன்றதுல என்ன அப்படின்னா, மாவிலை இருக்கணும் கண்டிப்பா, வேப்பிலை கண்டிப்பா இருக்கணும், மஞ்சள் தண்ணீர் வீடு எப்போதுமே தெளிக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். எப்பொழுதும் வீட்டில் கிருஷ்ண பஜனையோ சிவ பஜனையோ அம்பாளுடைய பஜனைகளோ நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாடல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ரொம்ப அழகா சொன்னீங்க குருஜி. அதுக்கப்புறம் இந்த வருடச்சந்தாவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில வருடச்சந்தால சேர்ற ஒரு நபர் சேர்றாங்க அப்படின்னா வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்? அதாவதுமா, இப்ப நமக்கு ஜனவரி மாதம் 2025 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலும் இந்த வருடச்சந்தா நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஜனவரி மாதம்னாலே அந்த மாதம் தை மாதம், தமிழ் மாதத்தோடு தொடர்புடைய மாதம். இப்ப தை மாதத்துல என்னென்ன பண்டிகைகள் அப்படின்னா வரும்னா, இப்ப போகி, பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல், அதுக்கப்புறம் தைப்பூசம், தை அமாவாசை, இப்படி எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறோம் இல்லையா. இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி சரியாக துல்லிய நிலையில
நாம எப்படி கரெக்டா வழிபடுறது அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருந்ததுனாலதான் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் அதை வந்து வகுப்பாகவே எடுக்குது. இப்ப பொங்கல்னா பொங்கல் பண்டிகை வகுப்பு, அஷ்டமங்கல வகுப்பு, தைப்பூசம்னா தைப்பூசத்திற்குரிய மந்திரங்கள், வழிபாட்டு முறைகள் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு குறைந்த கட்டணத்தை நம்ம என்ன பண்றோம்னா செலுத்தி நம்ம வந்து இது பண்றோம். இப்ப அடுத்து மாசி மாதம் அப்படின்னா மாசி மகம் என்பது மிக உன்னதமான ஒரு மாதங்கள் உண்டு. மாசி மாதத்துல வரக்கூடிய கௌரி நோன்புகளுக்கு அதிகப்படியான மகத்துவம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நோன்புகளுக்கும் ஒரு பலன் இருக்கு இல்லையா? இதைதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், குறைந்த கட்டணத்துல வகுப்பா எடுத்துட்டு இருந்தோம். ஆனா அந்த குறைந்த கட்டணத்திலையும் செலுத்த முடியாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டு சந்தாவாக ஒரு தொகையை மட்டும் கரெக்டா என்ன பண்ணிடலாம்னா கட்டிட்டா இந்த 12 மாதங்கள்ல வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அத்தனையுமே இருக்கு இல்லையா? இப்ப சித்திரை மாதம்னா தமிழ் வருட பிறப்பு, அக்ஷய திருதியை என்பது ஒண்ணு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியா வந்து சித்ரா பௌர்ணமி இருக்கிறது. பங்குனி மாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பங்குனி உத்திரம் இருக்கிறது. இந்த மாதிரியான நிறைய பங்குனி ரேவதி என்பது ரொம்ப விசேஷம். இது எல்லாமே வந்து ஒரு மங்கள தன்மை உள்ள வகுப்புகளாக நம்ம எடுத்துட்டு இருக்கிறத ஒரு வருடம் முழுக்க இந்த 12 மாசத்துல இருக்கிற அத்தனை இந்து தர்ம பண்டிகை வகுப்பையும் நான் எப்படி பணையிருப்பு விதி வகுப்புகளாக எடுக்கிறனோ அது அத்தனையுமே இவங்க இலவசமாக படித்துக் கொள்ளலாம். ஒரு ஆண்டு சந்தா மட்டும் ஒரு வருடம் கட்டி. அது மட்டும் அல்லாது நம்மளுடைய மனதையும் உடலையும் அன்றாடம் கிரக தோஷங்களிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய உணவு முறை, மந்திரபூர்வமான முறை, எப்படி விளக்கேற்ற வேண்டும், எந்த நாள் நன்மை எந்த நாள் தீமை என்று சொல்லக்கூடிய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய கேலண்டர், அது வந்து ஒரு வருடம் இவர்களுக்காக என்ன பண்ணப்படுதுன்னா தினமும் அப்டேட் செய்யப்படுகிறது. இதை நம்ம கரெக்டா கவனிச்சு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூவ் ஆனாலே ஃபேண்டாஸ்டிக்கான ரிசல்ட் இருக்கும். அப்போ நம்ம ஒரு பணத்தை சேகரிச்சு வைக்கிறோம், அது நாளைக்கு எந்த வழியில செலவழிய போறதுன்றது தெரியல, அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கர்மான்னு சொல்றோம். ஆனா அது பாதுகாக்கப்பட்டா நம்ம இதை வாங்கியிருக்கலாம், அதை வாங்கியிருக்கலாம், வளர்ந்துருக்கலான்ற ஒரு நிலை வரும் இல்லையா? அதுக்கு எது சரியா இருக்கணும்? உடம்பு மனசும் சரியா இருக்கணும். அந்த அடிப்படை கோட்பாடோடு வகுக்கப்பட்டதுதான் இந்த ஒரு வருட சந்தாவும் ஒரு வருட தினசரி பலன்கள் கொடுக்கிற முறையும். ஒரு குறைந்த கட்டணத்திலே அவங்க ஒரு வருடத்துல வரும்பொழுது அடுத்தடுத்து நம்மளுடைய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்தொடருவாங்க. சோ இது அடிப்படையில கரெக்டா அவங்க மக்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. டிசம்பர் 31ஆம் தேதியோட இந்த முன்பதிவு என்பது முடிஞ்சிடும். ஏன்னா ஜனவரி 1ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகிறதுனால 31ஆம் தேதிக்குள்ள முன்பதிவை அனைவரும் செலுத்தி முடித்துக் கொள்ளலாமா? கண்டிப்பா ஒரு சிறப்பான தகவல். வருடச்சந்தான என்ன, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா அமையும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 365 நாளும் அவங்க உங்க கூடயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பா அது அமைய போகுது. ஏன்னா தினம் தினம் நீங்க கேலண்டரும் அப்டேட் பண்ண போறீங்க. சோ டே டு டே லைஃப் அவங்க எப்படி வாழணுங்கிறது அவங்களுக்கு தெளிவா புரியும். அதனால அவங்க மேன்மையும் அடைய முடியும். நல்ல ஒரு அற்புதமான தகவல் குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டிசம்பர் இந்த மாசம் 25, 26, 27 இந்த 3 தினங்கள் வந்து புத்தாண்டிற்கான பண ஈர்ப்பு விதி வகுப்பு குருஜி அவர்கள் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் வகுப்பு. இதுல யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண ஈர்ப்பு விதி வகுப்புலையும் ஜாயின் பண்ணி கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.